வீட்டில இருந்து தினமும் வெளியேறின குப்பை இன்னைக்கு என் செடிகளுக்கான தங்கமாக மாறியிருக்கு. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அட இவ்வளோதானே அது அப்படின்னு தோணும். அதே சமயத்தில் குப்பையாக இருந்தது செடிகளுக்கு உணவாக மாறுறதை பார்க்கும் பொழுது இயற்கை எவ்வளோ பெரிய ஆசிரியர் அப்படின்னு தோணும். இயற்கை டெய்லி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இயற்கை எதையுமே வீணாக்குறதில்ல, அத்தனையுமே வளமாக தான் மாற்றுது. இயற்கைக்கு கழிவு என்பதே இல்லை, மாற்றம் மட்டும்தான் உண்டு. நீங்கள் இந்த மாதிரி உரமண்ணை தயாரிக்கும் பொழுது மண்புழுவை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, மண்புழு உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரிம மண்ணு தான் நுண்ணுயிர்கள் வாழ்கிற வீடும் கூட. மண் ஆரோக்கியம் அப்படின்றது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களின் ஆரோக்கியம் தான். இதுக்கான உணவு அப்படின்றது மக்கக்கூடிய குப்பைகள், கழிவுகள் தான். வீட்டில் இருந்த கிச்சன் வேஸ்ட், உதிர்ந்த இலை, இயற்கை கழிவு எல்லாத்தையும் பல மாதமாக மக்க வச்சு இன்றைக்கி இந்த கருப்பு நிற உரத்தை நான் தயார் பண்ணியிருக்கேன். இதில் இருந்து மண்ணை சலித்து பிரித்து எடுத்தால் கிடைக்கிறது தான் இந்த பிளாக் கோல்டு. கடையில் வாங்குகிற உரத்தை விட நாமே உருவாக்குற இந்த உரத்தில் ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. இதுதான் என் தோட்டத்தோட பிளாக் கோல்டு. உங்கள் வீட்லேயும் கம்போஸ் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.